ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கும் நல்லா காடு மாதிரி முடி வளரணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயிலோ ஷாம்பு தேய்ச்சா மட்டும் போதாது. இந்த மாதிரி பொருட்களை நம்ம நல்லா சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு ஸ்கேல்ப் ஹெல்த்தை நமக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நமக்கு முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்க நம்ம ஹெல்ப் பண்ணும். இந்த பிளாக் ரைஸினை கருப்பு திராட்சையை டெய்லி நம்ம ஒரு 5-6 நம்ம சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக. அடுத்து சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸில் நியூட்ரியன்ட் பவர் நிறைய இருக்கும். ஒமேகா 3 இருக்குது. ஒமேகா 3 இருக்கிறனால அந்த ஹேர் ஃபாலிசிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் நல்லா ஹேர் திக்காகவும் ஷைனிங்காகவும் இருக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நமக்கு டேமேஜ் ஆன ஹேரை நல்லா ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும். அப்புறம் சியா சீடை டெய்லி நம்ம ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சப்ஜா சீடில் நம்ம ஹேர் ரூட் இருக்குல்ல, ஹேர் ரூட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் முடி கொட்டுறதை கண்டிப்பாக சப்ஜா சீட் நமக்கு நல்லா கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஸ் சீடு. ஃப்ளாக்ஸ் சீடில் விட்டமின் ஏ இருக்குது. இந்த விட்டமின் ஏ இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்புறம் டேண்ட்ரஃப் உங்களுக்கு பொடுகு இருந்ததுன்னா கண்டிப்பாக பொடுகுலேருந்து நல்லா ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண கொடுக்கும். அப்புறம் ஹேர் நல்லா மாய்ஸ்சரைசராக ஹைட்ரேஷனாக இருக்க உதவும். ஸ்ப்ளிட் எண்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பாக கம்மியாகும். நெக்ஸ்ட் டேட்ஸ். டேட்ஸ் சாப்பிட்றதுனால ஹேர் லாஸ் நம்ம கம்மியாகும். சேம் இதேமாரி தான் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஹேர் லாஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். ஹேர் டெக்ஸ்டர் இருக்குல்ல, அது நமக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஆயில் நம்ம ஹேரில் இருக்க நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து பூசணி விதை. பூசணி விதை அப்படின்னா பம்கின் சீட். இதில் இதை நம்ம டெய்லி சாப்பிட்றனால ஹேர் க்ரோத் நல்லா நமக்கு இதாகும். நியூட்ரியன் வேல்யூ இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹேர் க்ரோத் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். அடுத்து சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி விதைனா சன்ஃப்ளவர் சீட்ஸ். இதில் நிறைய விட்டமின் இ, செலினியம், சிங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத்து உங்களுக்கு அபரிவிதமாக நமக்கு வளர்ச்சி அடையிறது நம்ம கண்டிப்பாக கண்கூட பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி விதைகள் ஐட்டமை நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பழகுங்க. இது கூட நீங்கள் பாதாம் டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வால்நட்டு, வேறு என்ன, இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைய சாப்பிடும்போது, பிஸ்தா இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் கம்மியாகும், கொலஸ்ட்ரால் கம்மியாகும், ஹேர் க்ரோத் அதிகமாக